இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் செயல். ராஜன் தேஜேஸ்வர் ஹீரோவாகவும் தருஷி ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. சமத்சந்திரா தீனா வில்லன்களாக நடிச்சிருக்காங்க. இவங்க கூட முனிஷ்கான், ரேணுகா, வினோதினி இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. வி இளையராஜா ஒளிப்பதிவில் சித்தார்த் விபின் இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ரவி அப்லு, தயாரிச்சிருக்காரு சிஆர் ராஜா. உயிர் தேடும் உயிர் நீயா நீயா நிலவே தொலைவில் போயும் தொடுவாயா நீயா வீசும் காற்றில் வாசம் நீதானா பேசும் கண்ணில் வார்த்தை நீதானா பேசாதிருந்தால் மொழியும் நீதானா இந்த படத்துடைய கதை. ஹீரோ ராஜன் தேஜேஸ்வர் தன் அம்மா ரேணுகா சொன்ன ஒரு வேலைக்காக சென்னையில் இருக்கிற தங்க மார்க்கெட்டுக்கு வராரு. அந்த மார்க்கெட்டையே தன் கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கிற வில்லன் சமத்சந்திராவோட ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் ஹீரோ சமத்சந்திராவை அடித்து துவம்சம் செய்கிறாரு. இதை யூடியூப் மூலமாக உலகம் முழுக்க பார்க்குது. இதை பார்த்த மார்க்கெட் மக்கள் சமத்தோடைய மனைவி வினோதினி உட்பட எல்லாருமே அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. அதே சமயம் இன்னொரு ரவுடி தீனா அந்த மார்க்கெட் தனக்கு தான் சொந்தம்னு சொந்தம் கொண்டாடுறாரு. உடனே இந்த பஞ்சாயத்து தாதாக்களின் தலைவர்கிட்ட போகுது. தாதாக்களின் தலைவர் அதே ஹீரோவை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சமத்சந்திரா அடித்தா மார்க்கெட் மறுபடியும் அவருக்கே சொந்தம்னு சொல்கிறாரு. கேரளாவில் இருக்கிற ஹீரோவை சென்னைக்கு வர வைக்கிறாரு சமத்சந்திரா. ஆனால் அவரை மார்க்கெட்டில் வச்சு அடிக்க முடியாத அளவுக்கு பல தடங்கல்கள் ஏற்படுது. ஹீரோ ரவுடியின் மகனை படிக்க வைக்கிறாரு, தருஷியை காதலிக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்த சமத்சந்திரா மறுபடியும் மார்க்கெட்டில் வச்சு ஹீரோவை அடித்து அந்த மார்க்கெட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. தம்பி ஏப்பா தம்பி தம்பி காசா குத்துருப்பா தம்பி. காசா எதுக்கு? பாத்ரூம் போயிட்டு வந்தால. அது இலவச டாய்லெட் தானே. இலவசம் பேசுனா 50 ரூபா கேட்பேன். அதெல்லாம் முடியாது தம்பி. காசை வச்சுட்டு போ தம்பி. எடியா கைய. காசை கொடு தம்பி. எட்ரா கைய. காசை குடுறா தம்பி. எட்ரா கைய. காசை குடுறா. தண்டபாணினா ஆளு மேலேயே கைய வைக்கிறியா? அடி தம்பி.
நானு. ஹீரோ ராஜன் தேஜேஸ்வர் அறிமுக காட்சிகளிலேயே பலமான ரவுடியை அடித்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறாரு. அதே சமயம் அது யூடியூப்ல ஃபேமஸ் ஆக தரிஷியையும் காதலிக்கிறாரு. ஹீரோ ஒரு பக்கம் ரவுடியை எதிர்த்தாலும் ரவுடியின் மகன் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற அவனுடைய கனவை பல முயற்சிகள் செஞ்சு நிறைவேற்றியும் வைக்கிறாரு. என்ன சார், இதுல 10 மூட்டை அரிசின்னு போட்டிருக்கு, நீங்க 2 மூட்டை தான் இறக்கிருக்கீங்க. 40 கிலோ பருப்புன்னு போட்டிருக்கு, நீங்க 10 கிலோ பருப்பு தான் இறக்கிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தானா? இல்ல ஒரு மாசத்துக்கு. என்ன சார், நீங்க கொடுத்துருக்கறதெல்லாம் ஒரு வாரத்துக்கே வராது, ஒரு மாசம்ங்கிறீங்க. எப்படி சார் பத்தும்? அதெல்லாம் பத்தும், போய் அடுப்பு பத்தவை. சார், எல்லாம் ஏழை பிள்ளைங்க, அதுங்கெல்லாம் வயிறு புல்லா சாப்பிட்டாதானே நல்லா படிக்குங்க. வயிறு புல்லா சாப்பிட்டா தூங்கிடுவாங்க, இது போதும், போய் வேலைய பாரு. பாரு, லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் மரியாதையா கீழே இருக்கு, இல்லன்னு வையே உன்னை உள்ள தள்ளிடுவேன். வேலை செய்யற இடம்னு மட்டும் இல்ல, என்னங்க கூட்டம்? ஏன் சார் இவங்க எல்லாரையும் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனீங்க? 2 மாசமா ஃபீஸ் கட்டல. இவ்வளோ மாசமா கட்டியிருக்காங்கல்ல சார், பாவம் ஏழைங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அடுத்த மாசம் கட்டிடுவாங்க சார். அவங்களுக்கு பரீட்சை வேற நெருங்குது, கொஞ்சம் தயவு பண்ணி ஸ்கூல்ல சேர்த்துக்கங்க சார். பணம் கட்டினாதான் சேர்த்துக்க சொல்லி எங்க நிர்வாகத்தோட ஆர்டர், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியா? அரசாங்கமே டொனேஷன் வாங்க கூடாதுன்னு சொல்லியும் இவங்க கிட்ட வருஷம் ஆயிரக்கணக்கில் டொனேஷன் வாங்குறீங்களே, அது மட்டும் சரியா? அரசாங்கம் அப்படிதான் சொல்லும். எங்க எம்டி என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க கேட்க முடியும். ஓ, அப்ப அரசாங்க உத்தரவு உங்களுக்கு பெருசு இல்ல? ஃபீஸ் கட்டினா உள்ள வாங்க, இல்லனா எல்லாரும் மொத்தம் வெளில போங்க. எப்படி உங்களை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறீங்கன்னு நான் பாக்குறேன். ஏய், எல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஸ்கூலை விட்டு அனுப்புறாராமே, அதையும் பாத்துருவோம். அப்படியா? ஹலோ, சார் இவங்கெல்லாம் அப்புறப்படுத்துங்க. எந்திரிங்கம்மா. முடியவே முடியாது சார். கிளம்புங்கம்மா. முடியாது சார், இவங்களை திருப்பி சொல்றேன், கிளம்புங்க. இடத்த விட்டு நகர மாட்டோம் சார். கான்ஸ்டபிள்ஸ், உங்களை ஏத்துங்க. ஒருத்தர் கூட விடாதீங்க. மொத்தமா எல்லாத்தையும் வெளியே ஏத்துங்க. இயக்குனர் ரவி அப்புலு ஹீரோ ரவுடி மோதலுக்கு பிறகு ரவுடியின் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு காட்டி அவருடைய வாழ்க்கை எவ்வளோ இழிவானது அப்படிங்கிறதையும் நகைச்சுவையாக காட்டியிருக்காரு. அதே சமயம் ஹீரோவின் கதாபாத்திரத்தையும் தனித்துவப்படுத்தியிருக்காரு. மொத்தத்தில் செயல், முயற்சி. அண்ணா, உன்னை மார்க்கெட்ல நிக்க வச்சாச்சானா இல்ல குனிய வச்சாச்சானா? அண்ணனை மார்க்கெட்ல படுக்க வச்சாச்சன் தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. இல்லனா உன்னை மார்க்கெட்ல எப்படி வச்சான்னு தெரிஞ்சா அதே மாதிரி அவன் அடிக்கலாம்ல, அதுக்கு தான் நான் கேட்டேன். டேய், அது இல்ல பிரச்சனை. இப்போ என் குருஜி கிட்ட என்ன ஒருத்த அடிச்சிட்டான்னு எப்படிடா சொல்றது? அண்ணா, நீ ஏன் ஒன்னு அடிச்சான்னு சொல்ற? பின்ன என்னத்தான் சொல்றியா? வரேன் குருஜி. அரட்டமலை பண்ண வேலையை பத்தியாடா? நீ தானே கூட்டிட்டு வந்து வச்ச அனுபவி. ஆனா ஜானி, அண்ணனோட உனக்கு நல்லா செட் ஆகிதுடா. நான் தண்டபாணி. சொல்லு சேவலு. மூஞ்சில என்ன மார்க்கா இருக்குது? நேற்று நைட்டு அண்ணனே கொசு கச்சிச்சு. இல்லையே, மார்க்கெட்ல வேற ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் ஆள் தெரியாம நம்ம ஆள் மேலே ஒருத்தன் கழிச்சிட்டான், வேற ஒன்றும் இல்ல. வேற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். என்ன அண்ணன் மேலே கை வச்சிட்டான்னு கேள்விப்பட்டியா? கொசு கட்சிச்சு சின்ன பையன்கிட்ட உதய வாங்கின்னு வெக்கமே இல்லாம இங்க வந்து சீனை போடுற சின்ன கொசு திரும்பவும் கடிக்க போது அந்த கொசுக்கு 2 கை 2 கால்லாம் இருக்குதாடா. டோய்,
எங்கம்மா உன் பையன் கார்த்தி? அவன் கேரளா போய்க்கிறான். டேய் அவன் உள்ளடா இருப்பான். கேரளா. யாரா இவனுங்க? டேய் அங்க போய் பாருடா. உள்ள இருக்கடா பாருடா. தேட போறானுங்க. டேய் ஜானே அங்க இருப்பான் பாரு. ஆறு வீட்டுக்குள்ள பூந்து என்ன பண்ணிக்கின்னு இருக்கீங்க? ஐயோ ஐயோ இனிமே உங்க இந்த பக்கம் பார்த்து மாமனை தொலைச்சிருவா. கார்த்திக் ஃப்ரெண்டா? கார்த்திக் ஃப்ரெண்ட் பிச்சு புறேன் பிச்சு ராஸ்கே. மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.